வணக்கம். மற்றொரு காணொளியில் இணைந்திருக்கின்றோம். கொழும்பு காளிமுகத்துடன் நடைபெற்ற கோட்டா கோகோம் அமைதியான போராட்டத்தின் போது ராஜபக்ஷவின் குண்டர்கள் நடத்திய தாக்குதலை தடுக்க தவறியமைக்காக முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தின்னகோன் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அவர் ராஜபக்ஷ குடும்பத்தையே காட்டிக் கொடுத்து விட்டார் என அனுர தரப்பு ஆதரவு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அப்போதைய ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷவின் அறிவுறுத்தலின் பேரிலேயே தான் செயல்பட்டதாக அவர் ஏற்கனவே கூறினார். இந்த நிலையில் நேற்றைய தினம் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் அவருடைய வழக்கறிஞர் இதனை தெரிவித்து தகவல்களை சமர்ப்பித்துள்ளார். இலங்கை போலீசார் பொது பாதுகாப்பு அமைச்சின் கீழ் இருந்தபோது தேசபந்து தின்னகோன் பொது பாதுகாப்பு அமைச்சரை தவிர்த்து கோட்டபய ராஜபக்ஷவின் உத்தரவின் பேரில் செயல்பட்டுள்ளார். நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் கோட்டபய ராஜபக்ஷவும் விசாரிக்கப்பட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதேவேளை தற்போதைய நிலையில் கோட்டபய ராஜபக்ஷவை தேசபந்து தென்னகோன் காட்டிக் கொடுத்தமை போன்று மேலும் பல ராஜபக்ஷர்கள் காட்டிக் கொடுக்கப்படலாம். இதன் மூலம் பல உண்மைகள் அம்பலமாகும் என ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வாக்குமூலம் அளிப்பதற்காக நிதி குற்றப்புலனாய்வு பிரிவில் சற்று முன்னர் முன்னிலையாகி இருந்தார். ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் மேற்கொண்ட லண்டன் சுற்றுப்பயணம் குறித்து மேலதிக விசாரணை ஒன்றுக்காகவே குற்றப்புலனாய்வு திணைக்களம் அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பில் ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட செயலாளர் சாண்ட்ரா பெர்னாண்டோ மற்றும் உத்தியோகபூர்வ ஜனாதிபதி செயலாளர் சமநேக்க நாயக்க ஆகியோரிடமும் இதற்கு முன்னர் விசாரணை நடத்தி வாக்குமூலம் பெறப்பட்டது. இன்றைய தினம் ரணில் விக்ரமசிங்கவின் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. இதேவேளையில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவிற்கு எதிராக அவதூறு பரப்பும் செய்திகளை வெளியிட்டுள்ளதாக தெரிவித்து மொட்டுக்கட்சி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளது. சிறைச்சாலைக்குள் இருக்கும் கைதி ஒருவரை படுகொலை செய்ய நாமல் ராஜபக்ஷ சதி திட்டம் ஒன்றை மேற்கொண்டுள்ளதாக யூடியூப் தளம் ஒன்று அண்மையில் செய்தி வெளியிட்டிருந்தது. எனினும் குறித்த செய்தி திட்டமிட்டு அவதூறு பரப்பும் நோக்கில் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் வெளிநாட்டு பயணத்தில் இயங்குவதாகவும் மொட்டுக்கட்சி குற்றம் சுமத்தியது. அதன் காரணமாக குறித்த யூடியூப் தளம் அதன் உரிமையாளருக்கு எதிராக மொட்டுக்கட்சி சார்பில் நேற்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதேவேளையில் சூரியவிப பிரதேசத்தில் இடம்பெற்ற விசேட அதிரடிப்படையினரின் துப்பாக்கிச் சூட்டில் காயமுற்ற நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். ஹொஸ்கோட பிரதேசத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்றில் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்ய விசேட அதிரடிப்படையினர் மேற்கொண்ட முயற்சியின் போது இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. இதன்போது குறித்த சந்தேக நபர் மற்றும் அவருடன் இருந்த இன்னும் ஒருவரும் இணைந்து விசேட அதிரடிப்படையினர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியிருந்தனர். அத்துடன் கைக்குண்டொன்றையும் எறிந்து தாக்குதல் நடத்தியுள்ளனர். அதனையடுத்து விசேட அதிரடிப்படையினர் மேற்கொண்ட பதில் துப்பாக்கிச் சூட்டில் கொஸ்கொடு துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் உயிரிழந்துள்ளார். மற்ற நபர் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளையில் கட்நாயக்க விமான நிலையத்தில் பயணிகள் நெரிசலை குறைப்பதற்கான ஒரு புதிய தீர்வாக பயணிகளில் ஒரு பகுதியை வேறொரு இடத்தில் சரிபார்த்து செக்-இன் செய்யும் யோசனையை அரசாங்கம் முன்வைத்தது. அதற்கமைய கொழும்பு துறைமுக நகரில் தீர்வை வரியற்ற வணிக வளாகத்தில் செக்-இன் கவுண்டர்களை அமைக்க யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. கொழும்பு துறைமுக நகரத்தில் தீர்வை வரியற்ற வணிக வளாகத்திற்கு அருகில் புதிதாக நிறுவப்பட்ட கவுண்டர்கள் மூலம் பயணிகளின் கடவுச்சீட்டு மற்றும் டிக்கெட்டுகள் சரிபார்க்க முடியும். அவர்களின் பொதிகளை எடை சரிபார்க்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளவும் அங்கிருந்து பயணிகள் மற்றும் பொதிகளை கட்நாயக்க விமான நிலையத்திற்கு பாதுகாப்பாக கொண்டு செல்லவும் ஒரு அமைப்பை உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது. கட்நாயக்க விமான நிலையத்தில் தற்போதுள்ள கவுண்டர்களில் கடும் நெரிசல் மற்றும் வரிசைகள் உள்ளது. ஆனால் புதிய கவுண்டர்களை அமைக்க இடமின்மை கடுமையான நெருக்கடியாக மாறியுள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதேவேளையில் நாட்டில் பல்வேறு பகுதிகளில் உள்ள வணிக நடவடிக்கைகளில் ஈடுபடும் உரிமையாளர்களுக்கு நுகர்வோர் விவகார அதிகார சபையின் அதிகாரிகள் போல் நடித்து மோசடியான தொலைபேசி அழைப்புகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிய வந்துள்ளது. மோசடி தொலைபேசி அழைப்புகளில் சட்ட நடவடிக்கையை தவிர்ப்பதற்காக குறித்த வணிக நிறுவன உரிமையாளர்கள் மோசடியாளர்கள் வழங்கும் வங்கிக் கணக்குகளில் பணத்தை வைப்பு செய்யுமாறும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக அதன் தலைவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் பல பகுதிகளில் இருந்து இதுபோன்ற முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதனால்
இவ்வாறான மோசடிக்கு இடையாக வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மோசடி அழைப்புகள் வந்தால் 1977 என்ற இலக்கத்திற்கு அல்லது 0771088922 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு தெரிவிக்குமாறு நுகர்வோர் விவகார அதிகார சபை வணிக உரிமையாளரிடம் கேட்டுக் கொண்டுள்ளது. இதே வழியில் பொலித்தீன் உரைகளை பயன்படுத்துவதை கட்டுப்படுத்தும் நோக்கில் அவற்றுக்கு புதிய வரி ஒன்றை அல்லது மேலதிக கட்டணம் ஒன்றை விதிப்பது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. அதன் பிரகாரம் இனிவரும் காலங்களில் பல்பொருள் அங்காடிகள் உள்ளிட்ட எந்த ஒரு விற்பனை நிலையத்திலும் பொலித்தீன் உரைகள் இலவசமாக வழங்கப்பட மாட்டாது என்று தெரிவிக்கப்படுகிறது. அதற்கு பதிலாக கட்டணம் ஒன்று அறவிடப்படும் சூழ்நிலை உருவாகும். சூழலை மாசுபடுத்தும் பொலித்தீன் பாவனையை கட்டுப்படுத்தும் நோக்கில் இவ்வாறான வரி விதிப்பு ஒன்றை மேற்கொள்வது குறித்து சுற்றாடல் அதிகார சபை நிதியமைச்சருக்கு முன்மொழிவு ஒன்றை சமர்ப்பித்துள்ளது. தற்போதைய குறித்த விடயம் தொடர்பில் அரசாங்கத்தின் தீவிர கவனம் திரும்பியுள்ளது. பொலித்தீன் உரைகளுக்கு வரி விதிப்பது தொடர்பில் தற்போதுள்ள சட்டங்கள் போதுமானதாக இல்லாத காரணத்தினால் அதற்கென புதிய சட்டங்களை உருவாக்குவது தொடர்பிலும் சுற்றாடல் அதிகார சபை முன்மொழிவு ஒன்றை சமர்ப்பித்துள்ளது.